Hello students, important 2 mark and 3 mark problems இதெல்லாம் வரும் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம இப்போ 4th லெசனுடைய ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளமில் இருக்கும். 4th லெசன் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த 4th லெசன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். சரிங்களா? நம்ம லாஸ்ட்டில் வந்து கோல்டன் லெசன் ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதெல்லாம் நம்மளுடைய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சீரீஸ் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா we have to attend ப்ராப்ளம்ஸ். இப்படி பண்ணால் மட்டும்தான் we can score a high marks, our total can increase. ஓகேங்களா? ப்ளஸ் நம்மளுக்கு நாலேஜும் வேணும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். நம்ம லெசன் நம்பர் 4ல் we are in lesson number 4 example problem 4.18. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்மளை ஈக்குவேஷன் எழுத சொல்கிறாங்க. எதுக்கு ஈக்குவேஷன் எழுத சொல்கிறாங்கன்னா ஒரு சைனசோனாய்டல் வோல்டேஜ், சரியா, ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜுடைய ஈக்குவேஷன் நம்மளை எழுத சொல்கிறாங்க. சரியா? ரைட். இப்போது இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 ஹெர்ட்ஸ். ஓகேவா? கிளியராக இருக்கா? எஸ், நம்ம எப்போதுமே பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு கொஷினை ஒரு வாட்டி படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய கிவன் டேட்டாவை தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கணும். அடுத்து அதோடைய பீக் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. அதோடைய பீக் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 வோல்ட். பீக் வேல்யூ இஸ் நத்திங் பட் வாட், தட் இஸ் மேக்ஸிமம் வோல்டேஜ். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியராக இருக்கா? ரைட். ஹவு வி ஆர் கோயிங் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். சரியா? இது மட்டும் கேட்கல, கரஸ்பாண்டிங்காக நம்மள என்ன சொல்கிறாங்க, டைம் கிராஃப், வோல்டேஜுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைய சொல்கிறாங்க. இதில் கொடுத்துருக்காங்க இப்போ தொடர்புடைய மின்னழுத்த வேறுபாடு மற்றும் நேரம் இடையேயான வரைபடத்தை வரைக. நம்ம ஈக்குவேஷனும் எழுதணும், அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம், we have to draw the wave form, wave diagram also. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, v ஈக்குவல் டு என்னது, vm கரெக்டா sin ஒமேகா டி. இதான் நம்மளுடைய கிவன் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜோடைய ஃபார்முலா. அப்போ இதில் வந்து நம்ம நோன் வேல்யூஸ்லாம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? இதில் நம்மளுக்கு ஒமேகா அப்படிங்கிறது என்னது, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லீனியர் ஃப்ரீக்வன்சி. இதை எப்படியே மாற்றலாம், நம்ம 2πfன்னு சொல்லுவோம்ல, கரெக்டாக 2πf. அப்போ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு எப்படி மாறும், vm sin, இந்த ஒமேகாக்கு பதிலாக என்ன வரும் நம்மளுக்கு, 2πftன்னு வரும். கரெக்டாக 2πf இன்ட்டு டி. கிளியராக இருக்கா? ரைட். இப்போ பாருங்க, இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கிவன் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. vm எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20. ஓகே. சைன் என்ன கொடுத்துருக்காங்க, சைன் 2πயா, 2 இன்ட்டு 3.14. கரெக்டா? ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 இன்ட்டு 50. கரெக்டா? வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா, டைம் கொடுத்துருக்காங்களா, டைம் கொடுக்கல. ஸோ அந்த டைமை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே மல்டிப்ளை பை டி அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? நம்மக்கிட்ட ஈக்குவேஷன் தானே கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்த ஈக்குவேஷன் நம்ம எழுத போகிறோம். ஸோ v ஈக்குவல் டு என்னவா மாறும் நம்மளுக்கு, v ஈக்குவல் டு எப்படி மாறும் நம்மளுக்கு, 20. கரெக்டா? சைன், இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 52 சார் 100, 100 இன்ட்டு 3.14 இன்ட்டு டியா. கரெக்டா? இது வரைக்கும் எடுத்துட்டோமா? ரைட், சூப்பர். இதுக்கப்புறம் பாருங்கள், ஒரே ஸ்டெப்பில் நம்ம ஆன்சர் எழுதிடலாம். என்ன வந்திருக்கு பாருங்கள், v இஸ் ஈக்குவல் டு 20 சைன், கரெக்டா, 20 சைன், இந்த 100 இன்ட்டு 3.14 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இந்த 2 டெசிமலுக்கு இந்த 2 0 போச்சுன்னா அப்படியே நம்மளுக்கு வரும். கரெக்டாக 314 இன்ட்டு டி அப்படின்னு வரும். கரெக்டா? ஸோ இது இன்னொரு அடி நம்ம கொஞ்சம் டீசெண்டாக இந்த கொஞ்சம் நீட்டாக எழுதிடலாம் நம்ம. ரைட். ஸோ இது பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இப்போ 20 சைன், கரெக்டா, என்னன்னு கிடைக்கும், 314 கிடைக்கும். கரெக்டா? 314 ஏன் 314, இந்த 3.14 இந்த 100 மல்டிப்ளை ஆகிடும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ
ஒரு பார்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். என்ன பார்ட் முடிச்சிருக்கோம்? ரைட் டவுன் த ஈக்குவேஷன் கேட்டாங்களா, அதை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி we need to draw voltage and time graph. என்ன ட்ரா பண்ணணும்? நம்ம வோல்டேஜ் அண்ட் டைம் கிராஃபை ட்ரா பண்ணணும். சரியா? இது வந்து என்னுடைய டைமு, கரெக்டாக? எக்ஸ் ஆக்சிஸ் என்னுடைய டைம், ஒய் ஆக்சிஸ் வந்து என்னுடைய வோல்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் டைமே நம்ம கண்டுபிடிக்கலையே. அப்போ டைமை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு என்ன இருக்குது? நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன கொடுத்துருக்காங்க? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்களே. ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 50 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா. நம்ம இந்த இடத்துலயே சால்வ் பண்ணிடலாம் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி. சரியா? ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 ஹெர்ட்ஸ். அப்போ டைம் பீரியட் என்னது நம்மளுக்கு? 1/f. 1/f இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டைம் பீரியடும் ஃப்ரீக்வன்சியும். அப்போ t is equal to 1/50 டைம் பீரியடு. அப்போ டீயோடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா we will get 0.02 செகண்ட்ஸ்னு கிடைக்கும். சரியா? 0.02 செகண்ட்ஸ். ஓகேவா? புரியுதா? அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ வேவ் ஈக்குவேஷன், வேவ் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். எப்படி ட்ரா பண்ண போகிறோம்? லிசன் பண்ணுங்க. எப்படி ட்ரா பண்ண போகிறோம்னா, ஒரு கிராஃப் போட்டுக்கிறேன். இது வந்து என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ் டைமு, என்னுடைய ஒய் ஆக்சிஸில் எனக்கு என்ன இருக்க போகுது? வோல்டேஜ் இருக்க போகுது. இப்போது எனக்கு இந்த டைம் இருக்குல்ல, இந்த டைமை வந்து 0.0 அப்படின்னு மென்ஷன் பண்ணி எழுதும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கிராஃப் ட்ரா பண்ணும்போது. அப்போ நான் இது எப்படி எழுதுறேன்னா, t is equal to 20 into 10 power minus 3 போடலாம்ல. 10 power minus 3 seconds. அப்போ t is equal to இது என்னன்னு சொல்லலாம்? 20, கரெக்டா? 20 மில்லி செகண்ட்னு சொல்லலாம்ல. 20 மில்லி செகண்ட். புரியுதா? புரிஞ்சிச்சா? மீட்டர் செகண்ட்னு படிக்காதீங்க, அது மில்லி செகண்ட். ஓகேவா? கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போது ஏன் இந்தமாரி நம்ம மாற்றிக்கிட்டோம்னா அப்போ தான் நமக்கு கிராஃப் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். இது 0, ஒரு 5 இன்டர்வல்ஸில் நம்ம எடுத்துப்போம். இது 5, இது 10. சரியா? அப்போ இது வந்து 15. சரியா? இது வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? 20. 5 நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இன்டர்வல் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். இந்த வேல்யூ தான் எனக்கு இப்போ ஹைலைட்டு. இப்போது இந்த t = 20 செகண்ட்ஸ்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த t = 20 செகண்ட்ஸ் என்னது? 1 சைக்கிள், 1 ஃப்ரீக்வன்சி. கரெக்டாக? ஒரு சைக்கிளோடைய பீரியட் தான் இந்த 20 மில்லி செகண்ட். அப்போது ஒரு சைக்கிள்னால் என்ன வரும் நம்மளுக்கு? என்னென்னு வரும் நம்மளுக்கு? பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளும் வரும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளும் வரும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் பாருங்க. பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், கரெக்டாக? நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். இதை வரைஞ்சிட்டு நான் என்ன எழுதுறேன்னா, இந்த இடத்துல ஐ எம் ரைட்டிங் இட் ஆஸ் இந்த மேக்ஸிமம் எடுத்துக்கிச்சு பார்த்தீங்களா? இந்த பாசிட்டிவ் மேக்ஸிமம், இந்த நெகட்டிவ் மேக்ஸிமம், இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, we are calling it as என்னன்னு சொல்கிறோம்? we are calling it as 20 minus 20. என்னது? மேக்ஸிமம் வோல்டேஜ். மேக்ஸிமம் வோல்டேஜ் எங்கே சார் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்கல்ல. ரைட். ஸோ இந்த ப்ராப்ளம் இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த கிராஃப் இப்படி தான் நம்ம ட்ரா பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.